அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த சட்டம் தொடர்பான விவரங்களும் இந்த சட்டத்தில் குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பாஸ்கர், தமிழக சட்டப்பேரவையில் 2 சட்ட மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில அந்த சட்ட மசோதாக்கள் குறிப்பாக பெண்களை மின்னணு வழியிலோ டிஜிட்டல் வழியாக அச்சுறுத்தினாலோ, அதன் அடிப்படையில அது தண்டனை உறுதி செய்யப்பட்டாலோ, என்னென்னலாம் மின்னணு டிஜிட்டல் முறையில அச்சுறுத்தல் உறுதி செய்யப்பட்டால் கடுமையாக தண்டனை விதிக்கக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய சட்ட மசோதா தான் பெண்ணுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யக்கூடிய சட்ட திருத்த மசோதாவாக பேரவையில தாக்கல் செய்யப்பட்டது. இதுல மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருந்தார். அந்த வகையில இந்த சட்டத்தின்படியில டிஜிட்டல் முறையிலும் மின்னணு முறையிலும் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தால் அந்த குற்றங்களுக்கு முதல் குற்றமாக இருந்தால் அதுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதுவே 2வது அல்லது தொடர்ச்சியான முறையில அவர்கள் மீது குற்றத்தை ஈடுபட்டால் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிப்பதற்கான நடவடிக்கையாகவும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் இந்த சட்ட மசோதாவை என்பது பேரவையில தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததன் அடிப்படையில கடந்த 25ஆம் தேதி முதல் இந்த மசோதா என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது அரசத்தில் வெளியிடப்பட்ட அன்றைய நாள் முதலே நடைமுறைக்கு வந்ததாக தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.